ஹாய், என் பேர் எஸ் பத்ரி நாராயணன். ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு டூலை பற்றி பேச போகிறேன். அந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் 102ன்னு டைப் பண்ணோம். டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் லோகோவில் வரும். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஓப்பன்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆப்குள்ளார போயிடும். ஆப்குள்ளார பார்த்தீங்கன்னா சைன்இன்ற ஆப்ஷன் கேட்கும். சப்போஸ் அவுட்லுக் அக்கௌண்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் நம்மக்கிட்ட இல்லைன்னா ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு புது அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஒரு ஆப்ஷனோடைய பேரும் அது என்ன யூஸுன்றது பார்த்தீங்கன்னா ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காமிப்பாங்க. ஸோ ஆப்குள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பேஜஸ்ன்னு இருக்கும், நோட் புக் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கணுன்னா, நம்மளுடைய தியரி கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கணுன்னா நோட் புக் லிஸ்ட்டுக்கு தான் போகணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்க டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸோடைய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இப்போது அந்த ஸ்டூடெண்ட்டோடைய போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா சயின்ஸுன்னு ஒரு ஐகான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க சாயில் எரோஷன்னு சொல்லிட்டு ஒரு லெசனு. அதில் பார்த்தீங்கன்னா இமேஜோட அந்த ஃபுல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ முதல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன் கண்டென்ட் அதில் இருக்குன்னா அதில் வேர்ப் என்ன, நவுன் என்ன, அட்வர்ப் என்ன, அட்ஜெக்டிவ் என்னன்றது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகி காமிக்கும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, இப்போது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேணும்னா இங்கிலீஷில் ப்ளஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம எதில் வேணால் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்மர்சிவ் ரீடர்னு சொல்லி இருக்குது. அது எதுக்குன்னா, இப்போ நம்மளுக்கு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு படிக்க முடியலன்னா அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணோன்னா அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா அதுவே படிக்க வச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் திடீர்னு ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண நம்மளால் முடியலன்னா சிலபிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை எனேபிள் பண்ணிட்டோன்னா எந்த வேர்ட் நம்மளால் சிலபிஃபை பண்ண முடியலையோ அந்த வேர்டை நம்ம வந்து சிலபிஃபை பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னா அது வந்து பிரித்து காமிச்சிடும். இந்த வேர்டை வந்து இப்படி படிக்கணும்னு சொல்லி அது பிரித்து காமிக்கும். நம்ம ஈஸியாக அதை நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் பார்ட்னா, இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு இருக்கோம், எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம போயிட்டு உட்காந்து கண்டென்ட்டை ஃபுல்லாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கோபைலட்னு சொல்லி ஏஐ இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அக்கௌண்ட்டை வந்து அதில் லாகின் பண்ணும்போது அது கனெக்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் சம்ரைஸ் பண்ணி நமக்கு என்னென்ன டவுட்டுன்றதை அப்படியே சைட்லேயே அந்த கண்டென்ட்டை பற்றி கேட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை படிக்க முடியும் ஏஐ வச்சு. இந்த டூலை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.